பூமியை தேவன் பரலோகமாக மாற்ற விரும்புகிறார். அதற்கான ஆட்களாக உங்களையும் என்னை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். நாமளே அதுக்கு எதிராளியாக, எதிரடையாக தேவன் கொடுக்குற அத்தனையும் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவன் கொடுக்கறத வாங்கி கொள்ளணும். தேவன் சொல்றாருன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். யாரோ ஒருத்தவங்க எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, 30 வருஷத்துக்கு முன்னால, அல்லது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒருத்தர் போதிச்சு கொடுத்துட்டாரு, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால இது கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்த கொள்கைகளை பிடித்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா கொள்கைகள், மனிதர்கள் தோற்றுவிக்கிற எந்த கொள்கையும் என்ன செய்யாது, ஒரு நாளும் பூமியில நிலைச்சி இருக்காது. கொஞ்ச காலத்துக்கு வேணா அது பிரகாசமா இருக்கலாம். ஒரு மனிதன் ஒரு கொள்கையை கண்டுபிடிக்கிறான், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு ஒரு கண்டுபிடிக்கிறான்னா, அந்த மனிதன் கண்டுபிடிச்ச கொள்கைகள் ரொம்ப காலத்துக்கு இருக்காது. ஒரு ஜென்ரேஷன் மாறும்பொழுது அது அழிந்து போய்விடும். ஏன்னா அது மனிதனால் தோற்றுவிக்கப்படுகிறது.